ஜிம் போய் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. வே ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே கிட்னி போயிடும். வெயிட்லாம் அதிகமாக தூக்காத, வளரவே மாட்டேன். இப்படிலாம் உங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலி எனக்கு ஒன்று மட்டும் என்னன்னு தெரியல. இந்த ஜிம்முக்கும் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸுக்கும் என்ன ஒரு விரோதம்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் ஒரு 10th 11th 12th இல்லைன்னா காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், நான் ஜிம் போறேன் அப்படின்னு சொன்னா ஐயோ ஜிம்மா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வீட்லயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஜிம் போனா நீ வளரவே மாட்டேன், தென் வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி போயிடும், அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் வே ப்ரோட்டீன்னா ஸ்டீராய்ட்ஸ் அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய வீட்டுல. ஆனா இந்த ரியாலிட்டி எப்ப இந்த மித்லாம் பிரேக் பண்ணி அவங்களுக்கு புரியும்ன்றது எனக்கு புரியல. ஸோ ஆக்சுவலி பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பசங்க ஜிம்முக்கு அனுப்புங்க. தயவுசெய்து ஜிம்முக்கு போறது ஜிம்ல நம்மளால ஒரு காலேஜ் ஸ்கூல் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயங்களை கண்டிப்பா ஜிம் கற்றுக் கொடுக்கும். ஒரு நெட்வொர்க்கிங்கா இருக்கட்டும், ஒரு டிசிப்ளினா இருக்கட்டும். அவன் ஜிம் போய் அவனே செதுக்கிக்கிற ஒரு டிசிப்ளின் ஆக்கி அவன் செல்ஃப் கேர் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி அவன் பாடி ரெடி பண்றான் அப்படின்னா அதுல இருந்து ஒரு கன்சிஸ்டண்டா இருந்து கத்துக்கிட்டான், டிசிப்ளினா இருக்கானா, அவனால எந்த விஷயத்திலும் டிசிப்ளின்டா இருந்து எதை வேணா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜிம் டிசிப்ளின் சொல்லி தருது. தயவு செய்து உங்க பசங்களை ஜிம்முக்கு அனுப்புங்க, பசங்களோ பொண்ணுங்களோ யாருனாலுமே. இன்னொன்று என்னன்னா, வே ப்ரோட்டீன்றது ஒரு எக் அண்ட் மில்கோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல இருந்து அதை ப்ரோட்டீனை மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுத்து தர ஒரு சப்ளிமெண்ட் தான். அது ஒன்றும் ஸ்டீராய்ட்ஸ் அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது. வே ப்ரோட்டீன் டேஞ்சரஸே கிடையாது, ஒழுங்கான கன்செப்ஷன் ஒழுங்கான கைட்ல எடுத்தோம்னா. ஸோ நீங்க ஒன்றும் அது வே ப்ரோட்டீன் யார் வேணா எடுக்கலாம். ஒரு இன்ஃபான்ஸ் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு சர்டைன் ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஒரு டீனேஜர் ஒரு அடல்ட்டா இருந்தாலுமே வே ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம் ஒன்ஸ் பெர் டே. இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ ப்ரோட்டீன் நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு நம்ம டெய்லியோட ரெக்குவயர்மெண்ட்டான ப்ரோட்டீனே அட்லீஸ்ட் நம்ம எடுத்தாவது ஆகணும். நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும் அப்படின்னா இல்லைன்னா ஏன் ஈஸியா விமெனுக்கு ஆஃப்டர் ப்ரெக்னன்சியோ இல்லைன்னா ஆஃப்டர் 30 years இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் போன் பெயின்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்னால தான். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கனால போன் மேரோஸ்ல இருந்து ப்ரோட்டீனை நம்ம பாடி எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ போன் வீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ் டு மென். ஸோ மென் விமென் எல்லாருமே ப்ரோட்டீன் கன்சப்ஷனை ஒரு இதுவா எடுத்துக்கோங்க, கான்சியஸா எடுத்துக்கோங்க. ஆனா ப்ரோட்டீன் அவ்வளோ ஹைப்டா ப்ரோட்டீன்லாம் ஒண்ணுமே அப்படி கிடையாது. பட் ப்ரோட்டீன் இஸ் நெசசரி, நீங்க கண்டிப்பா எடுத்தாகணும். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்ப இருக்க சோசியல் மீடியா அளவுக்கு நீங்க அதை ப்ரெஷர் போட்டுக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் ப்ரோட்டீன் இஸ் நெசசரி. ஓகே பேரண்ட்ஸ், இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து உங்க பசங்களை நம்பி ஜிம்முக்கு அனுப்புங்க. ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட்டா பில்ட் ஆகும். தேவையில்லாம எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. அது ஒரு செல்ஃப் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. See you next video.